வணக்கம். தேடலை நேசியின் சிறப்பு தொகுப்பிற்காக உங்கள் ஏஆர்கே. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்டெடுக்கவும், தமிழ்நாடு அரசுக்கு உதவும் வகையிலும் பல்வேறு அரசியல் கட்சிகள், தொழிலதிபர்கள் பெருமளவில் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நிதி அளித்து வருகின்றனர். ஆனால் ஒரு சில கட்சிகள் நிதி அளிக்க முன் வராது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது பற்றி தான் இப்பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் மழை வெள்ளத்தை வைத்து பல அரசியல் நகர்வுகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் இந்த துயர் மிகுந்த நேரத்தில் அதிகம் தேவையானது நிதியுதவியே தவிர விமர்சனங்களோ குற்றச்சாட்டுகளோ அல்ல. கட்சி பேதம் இல்லாமல் கையில் உள்ள சிறு தொகையை கொடுத்தால் கூட அது பல குடும்பங்களுக்கு மறுவாழ்வு அளிக்க உதவும் என்பது நாம் அறிந்ததே. மத்திய அரசின் பிரதிநிதியாக இங்கே உள்ள பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை வெள்ள நிவாரண பணிக்காக இதுவரை ₹1 கூட வழங்கவில்லை. ஆனால் தமிழ்நாடு அரசை குற்றம் சாட்டுவதில் முதலிடம் வகிக்கின்றார். மத்திய அரசிடம் நிவாரண நிதி கோரியும் இதுவரை எந்தவிதமான பதிலும் வரவில்லை. இதனை பேரிடர் துயராக அறிவிக்க முடியாது என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாஜக சார்பில் மழை வெள்ள நிவாரண நிதி வழங்காவிட்டாலும் தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் கோரிய நிவாரண நிதியை பெற்றுத்தர அண்ணாமலை நடவடிக்கை எடுப்பாரா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுகவும் திமுகவும் எதிரும் புதிருமாக பல காலமாக இருந்து வருவதை நாம் அனைவரும் அறிவர். அப்படி இரு துருவங்களாக செயல்பட்டு வந்த அந்த கட்சிகளே பேரிடர் காலத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக நின்றிருக்கின்றன. கடந்த 2004ஆம் ஆண்டு தமிழ்நாட்டை சுனாமி பேரலை மிக கடுமையாக தாக்கியது. அப்பொழுது அதிமுக சார்பில் முதல்வராக ஜெயலலிதா இருந்தார். அந்த பேரிடரில் இருந்து தமிழகத்தை மீட்க பலரும் நிதி அளித்து வந்தனர். அந்த வரிசையில் 2005 ஜனவரி மாதம் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு திமுக தலைவர் கருணாநிதி வழங்கிய ₹21 லட்சத்தை அன்றைய திமுக துணை பொதுச் செயலாளர் ஸ்டாலின் முதல்வர் ஜெயலலிதாவிடம் நேரில் வழங்கினார். அப்பொழுது தனது நன்றியை கருணாநிதியிடம் தெரிவிக்கும்படி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டார். ஜெயலலிதாவுக்கு கருணாநிதி எழுதிய கடிதத்தை ஸ்டாலின் முதல்வரிடம் வழங்கினார். ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பேரிடரில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு திமுக தான் காரணம் என குற்றம் சாட்டும் அதிமுக மழை வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டெடுக்க நிவாரண நிதி இதுவரை வழங்கவில்லை. தனது வங்கிக் கணக்கில் 261 கோடியை வைப்பு நிதியாக வைத்துள்ள அதிமுக நிவாரண நிதியை இதுவரை வழங்காது ஏன்? அப்படியென்றால் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத கட்சியாக அதிமுக உள்ளதா என்ற சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. கட்சியின் வைப்பு நிதியிலிருந்து நிவாரண நிதி வழங்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. அதிமுகவில் 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர். அவர்களின் 1 மாத ஊதியத்தையாவது இந்த வெள்ள நிவாரண நிதிக்கு அளிக்கின்றோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவில் அறிவித்திருக்கலாம். ஆனால் அவர் ஏனோ செய்யவில்லை. இந்த விஷயத்தில் அவர் ஜெயலலிதா அளவுக்கு இரக்கம் காட்டாமல் இருப்பது வேதனையான விஷயமாகவே மக்கள் பார்க்கின்றனர். தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தங்களால் இயன்ற நிவாரண நிதியை வழங்கியுள்ளனர். குறிப்பாக உண்டியல் வசூல் செய்யும் கட்சி என பலராலும் வர்ணிக்கப்படும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட முதல்வர் நிவாரண நிதிக்கு நிதியை வழங்கியுள்ளனர். அதிமுக தனது கட்சி நிதியை கூட வழங்கியிருக்கலாம். அதையும் செய்யவில்லை. முறையாக பார்த்தால் அவர் முதல்வரை பார்த்து வெள்ள நிவாரணத்திற்கு நிதி அளித்திருக்க வேண்டும். சுனாமி வந்தபொழுது கருணாநிதி செய்ததை போன்று எடப்பாடி பழனிசாமி மக்கள் படும் துயரத்தை கண்டு இறங்கி இருக்க வேண்டும். ஒரு துரும்பியும் அவர் கிள்ளி போடாமல் மௌன விரதத்தை கடைபிடித்து வருகிறார். பொதுவாக மத்திய அரசுகள் தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதி அளிப்பதில் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படுகின்றன என்றும் அவர் பேசியிருப்பது வேடிக்கையாகவே உள்ளது. சொந்த மாநிலத்து மக்கள் வரலாறு காணாத வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் காலத்தில் வெறும் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் போடுவதோடு அதிமுகவின் கடமை முடிந்துவிட்டதா? ஆனால் இன்றைக்கு திமுக ஆளுங்கட்சியாக உள்ளது, அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறது. அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக வங்கிக் கணக்கில் ₹261 கோடி நிதி வைப்பு தொகை உள்ளதாக அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்திருந்தார். சுமார் ₹261 கோடி வைத்துள்ள கட்சியான அதிமுக அதிலிருந்து இந்த வெள்ள நிவாரணத்திற்கு உதவும்படி ₹1 கூட முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கவில்லை. 2015இல் ஆட்சியில் அதிமுக இருந்தபொழுது வெள்ள நிவாரண நிதிக்கு அதிமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் 1 மாத சம்பளத்தை வழங்குவார் என்று ஜெயலலிதா அறிவித்திருந்தார்.
அதேபோன்று இன்றைக்கு ஆட்சியில் உள்ள திமுக மழை வெள்ள பாதிப்புகளுக்கு அரசுக்கு உதவும் வகையில் அமைச்சர்களின் ஒரு மாத சம்பளமான 35,70,000 ரூபாய் மற்றும் திமுக எம்எல்ஏக்களின் மாத சம்பளம் 91,34,500 ரூபாயையும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு அளிக்க முடிவெடுத்துள்ளது. திமுக தமிழக மக்கள் படும் கஷ்டங்களைக் கண்டு மத்திய அரசிடம் இடைக்கால நிதியை கேட்டு மக்களவையில் டி.ஆர். பாலுவும் திருச்சி சிவாவும் குரல் கொடுத்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நிதி கொடுக்க மனம் இல்லையா, அல்லது நிதியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் கொடுக்க விருப்பம் இல்லையா, அல்லது தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லையா என்ற பல்வேறு கேள்விகள் நம் மனதில் எழுந்துள்ளது. மீண்டும் மற்றுமொரு சிறப்பு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.